போற்றி. பதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான இருமீது உமைதானம் மிகமையும் கைஞான வஞ்ஞானை கடல் தமிழோ மரவமல்லறியாழ மலத்தோங்கும் அடியாக குழமான விழியாக மலிதாக வினை கூட வினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை சுத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் புத்தகம் படித்து அடியவர்கள் மக்கள் புத்தகம் படித்து இன்றைய அபிராமி அந்த சிந்தனையிலே நமக்கு போன தடவை 12வது பாடல் பார்த்தோம். கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன்னொரு பகாம்பியத்தில் பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணிய மேது எண்ணமே புவி ஏழையும் பூத்தவளே என்பதாக பார்த்தோம். புவி ஏழையும் பூத்தவளே என்று இறுதியாக சொன்ன அபிராமிப்பட்டார். 7 உலகங்கள், இந்த 7 உலகங்களையும் நமக்கு தந்தவள். பூத்தவளே என்றால் படைத்தவள் என்பதாக. அதிலிருந்து மீண்டும் ஆரம்பிக்கிறார். பூத்தவளே புவனம் 14 என்பதாக. பூத்தல் அப்படின்னா இந்த உலகம் என்பது படைக்கப்பட்ட பொருள். இந்த உலகம் யாருக்காக படைக்கப்பட்டது? உயிர்களாகிய நமக்காக. அம்மை படைக்கிறார் என்றால் உயிர்களாகிய நமக்காக இந்த புவனங்கள் படைக்கப்பட்டது. புவனம் என்றால் உலகம். இது ஜடப்பொருளும் சித்து பொருளுமாக அமைந்த ஒன்று. இங்க உயிர்கூட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் இங்கே அம்மை படைக்கிறார் உயிர்கள் நித்த பொருள். அதனால் இந்த ஜடப்பொருளாகிய இந்த உயிர்களுக்குரிய உடம்பையும் அந்த உடம்புகள் தங்கி வாழ்வதற்குரிய இடமும் அதுதான் புவனம் 14. அப்ப உலகம் என்பது உயிர்களாகிய நாம் தங்கி அனுபவம். எதுக்காக? இந்த வினைகள் எல்லாம் கழிக்கணும். உள்ள இருக்கிற மலம், இருள் மலம், அது நீங்க வேண்டும். அதற்காக இந்த உயிர்களுக்கு உடல் கொடுத்தலும் அந்த உடல் தங்கி வாழ்வதற்கு உரிய உலகத்தை கொடுத்தலும். அங்க போன பாட்டுல புவி ஏழையும் பூத்தவளைனார். 7 உலகத்தை சொன்னார். 7 உலகம் என்பது மேல ஒரு 7 கீழே ஒரு நடுவுல ஒரு 7 கீழே ஒரு 7ன்னு சொல்லுவாங்க. இங்க இந்த இடத்துல புவனம் 14 என்று சொல்லி அங்க 7 இங்க 14. ஆனா உண்மையிலே புவனங்கள் ஏராளம் ஏராளம். அது நமக்கு சைவ சித்தாந்தம் ரொம்ப அழகா சொல்கிறது. புவனங்கள் 224 புவனங்களை இங்கே காண்பிக்கிறது. அந்த கலை, ஒவ்வொரு கலையிலும் இத்தனை புவனங்கள். நிவர்த்தி கலை, பிரதிஷ்டா கலை, நிவர்த்திகளில 108 புவனங்கள், பிரதிஷ்டா கலை அதுல ஒரு 56 புவனங்கள், அப்புறம் வித்யா கலை இதுல ஒரு 27 புவனங்கள், சாந்தி கலை இதுல ஒரு 18 புவனங்கள், சாந்தி அதீத கலை இதுல ஒரு 15, மொத்தம் 224 புவனங்கள் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு புவனங்களும் ஒவ்வொரு வகையான உயிர்களும். எல்லா உயிர்களும் ஒரே மாதிரி அல்ல. ஒரு அறிவிலிருந்து 6 அறிவு. அந்த 6 அறிவுடைய மனிதர்களிலும் பக்குவ வேறுபாடு. அறிவில் வேறுபாடு. அறிவில் வேறுபாடுனா எப்படின்னா, அறிவுல இருக்கக்கூடிய மலக்கலப்பு. அந்த மலம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு அது அறியாமை. மலம் என்பது அறியாமை. அப்ப அந்த அறியாமை இருக்க இருக்க அறிவு எப்படி இருக்கும்? மங்கி போய், உனக்கு என்ன அறிவு மங்கியா போச்சா அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்றோம். ஆனா உண்மையிலேயே அது எப்படின்னா, நம்முடைய அறிவை மறைத்து கொண்டிருக்க இந்த பொருள் தன்மை, அதை வைத்துதான் உயிர்களின் வேறுபாடு. அதை வைத்துதான் அவர்களுக்குரிய புவனங்கள். இங்க தேவர் உலகம் எத்தனையோ பார்ப்போம். இந்த மன்னர்களை செய்யக்கூடிய தவங்கள், தவ முதிர்ச்சி, இதனால் அவர்களுக்கு பதமுக்தி. தியாங்கனது என்னும் செருக்கு அறுத்தால் மேலான முக்தி. அது மீண்டு வராது. அப்ப இந்த இடத்துலயே இந்த புவனம் நாம வாழ்ற புவனம். இதுல நன்மையும் தீமையும் சரியாக செய்யக்கூடியவர்கள், அதுக்கு மேல நன்மையே செய்யக்கூடியவர்களுக்கு வருவோம். அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம்.
அனுபவம் வேறு வேறாக. இவர்களுக்கு பசி, நமக்கு பசி தாகம், அதாவது பசி பிணி துன்பம் இன்ப துன்பம் எல்லாமே நமக்கு உண்டு. அவர்களுக்கோ அந்த பசி தாகம் துன்பம் எதுவும் கிடையாது அந்த மேலான தேவர் உலகத்தில் இருப்பவர்களுக்கு. அப்ப அது பக்குவ முதிர்ச்சி காரணமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட. இதையே ஒவ்வொரு கலையிலையும் இருக்கக்கூடிய அந்தந்த புவன வாசிகள். அப்ப இதையெல்லாம் செய்கிறது யார் என்றார். இது இறைவன் செய்கிறார் அப்படின்னு நம்ம படிச்சா கூட உண்மை விளக்கத்துல ரொம்ப அழகா அதை நமக்கு தத்துவங்களாக எல்லாருமே உண்மை விளக்கம் திருவருட்பேன் கேட்டவர்கள். அதனால உங்களுக்கு நன்றாக இதை மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்ல வேண்டும்னு அவசியமே இல்லை. அப்ப இறைவன் மேலான பரன், அவனிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி பராசக்தி. இந்த பராசக்தி இங்கே மாயை என்ற ஒரு பொருள், அந்த பொருள் ஜட பொருள், ஆனால் ஒளிப்பொருள் என இந்த அறிவுடைய உயிர்களுடைய அறிவு, அதுல இருக்கக்கூடிய அறியாமை இருள். இருளை நீக்கணும்னா ஒரு ஒளிப்பொருள் வரணும். அதுக்காக மாயை, மாயை என்ற ஒரு பொருளிலிருந்து தனு கரணம் புவனம். தனுக்கரணம் என்பதுதான் உடம்பு. இந்த உடம்பு தான் படைக்கப்பட்டது. அது நாம எங்கேயாத்தி வாங்கினோமா, இல்ல நாம படைச்சுக்கிட்டோமா? நமக்கு அந்த அதிகாரம் இல்லை, நமக்கு அந்த சுதந்திர அறிவு இல்லை. அப்ப இந்த படைக்கப்பட்ட உடம்பு யாரால் கொடுக்கப்பட்டது? பெற்றோர்கள், பெற்றவர்கள். யாரிடமிருந்து பெற்றோம்? இறைவன் தர பெற்றோம். இறைவனுடைய ஆற்றல் தான் சக்தி, கருணை. அப்ப அம்மைதான் நமக்கு தருகிறாள் இந்த தனு கரணமாகிய உடம்பு. உடம்பு வாழ்வதற்குரிய உலகம். அதைத்தான் இங்கே பூத்தவளே புவனம் 14 அவை 224 புவனங்கள் இருக்கு. ஆனாலும் 14 உலகத்தை மட்டும்தான் எடுத்து சொல்கிறார். அப்ப இத்தனை உலகம், அதாவது உயிர்களாகிய நமக்கு உடல் கொடுத்து அந்த உடலோடு நாம் வாழ்வதற்குரிய உலகத்தை இங்க எடுத்து இயம்புகிறார். இத்தனையும் தரக்கூடிய அம்மை. அதுவும் அந்தந்த உயிர்களுடைய பக்குவ வேறுபாட்டிற்கு ஏற்றால் போல. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உடம்பு கிடையாது, ஒரே மாதிரியான உலகமும் கிடையாது, உலக அனுபவமும் கிடையாது. எல்லாம் அவரவர் வினை வழி, நாம செய்த வினைகளுக்கு ஏற்றால் போல, அந்த வினைகளை அனுபவித்து கழிப்பதற்கு ஏற்றால் போல உடல் கொடுத்து அந்த உடலுக்குரிய அனுபவம். இந்த உலகத்துல இருந்தா இந்த அனுபவம். இப்ப நம்ம இருக்கோம், இந்த உலகம் எவ்வளவு வெயில், அந்த வெயிலுடைய கொடுமை தாக்கம் இதெல்லாம் அதிகமா இருக்கு. சில இடங்கள்ல இப்ப அமெரிக்கா மாதிரி இருக்க இடங்கள்ல அதிகமான குளிர் தாக்கம். அங்க அதுல ஒரு துன்பம், இங்க நமக்கு ஒரு துன்பம். அப்ப எவ்வளவு ஒரு வேறுபாடு பாருங்க. இன்னும் சில இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்ப இந்த ஒரு உலகம், இந்த ஒரு பூமி, இதுலயே இத்தனை வேறுபாடுகள் இருந்தா இது மாதிரி 224 புவனங்கள், அப்ப ஒவ்வொன்றுலயும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எப்படி இருக்கும்? அப்ப அந்தந்த உயிர்களுக்கு ஏற்ற அந்தந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். அந்த உயிர்கள் அனுபவிக்கணும். அனுபவிச்சாதான் அந்த அறியாமை என்ற மலம் நீங்கும். அந்த அறியாமை நீங்கினால்தான் இறைவனோடு சேர முடியும். இதுதான் பெரும் கருணை. இந்த கருணையின் வெளிப்பாடுதான் இந்த புவனங்களை தந்தது. படைக்கப்பட்ட உலகம், தந்த உலகம், அம்மையினால் தந்த உலகம். அதுதான் நமக்கு லலிதா சகஸ்ரநாமம் ஜனனி. அம்மையை சொல்லும் போது பிரப்ப ரூபா சிருஷ்டி கத்தே, அதோட எல்லாத்துக்கும் மேலாக ஸ்ரீ மாத்திரேன்னு சொல்லும் போதே இந்த உலகத்துக்கு தாயாக, தாய் தானே கொடுக்கிறா. இப்போ உலகத்துல நம்ம பார்த்தோம்னா உடம்பு கொடுக்கிறது யார்? ஒரு தாய். அதை போல இந்த உலகத்திற்கெல்லாம், இந்த உலக மக்களுக்கு, உலகத்தில் இருக்கும் உயிர்களுக்கெல்லாம் உடல் கொடுத்து உடலுக்குரிய அனுபவத்தை கொடுக்கும் அம்மை என்பதாக இது எத்தனையும் சொல்லக்கூடியதுதான் பூத்தவளே புவனம் 14. அப்ப அத்தனை உலகங்களையும் தந்த அம்மை அடுத்து சொல்றாரு பாருங்க, உடம்ப கொடுத்தா மட்டும் போதுமா? இவ்வளவு காலம் இருக்க வேண்டும். இதன் கால நிர்ணயம். இந்த கால நிர்ணயத்தை நீங்களும் நானும் மாற்ற முடியாது. அதிகாரம் கிடையாது. உடம்ப வாங்குறதுக்கே நமக்கு அதிகாரம் இல்லை.
எனக்கு இந்த உடம்பு வேண்டாம், எப்ப பாரு நோய் தான், நல்லா சாப்பிட முடியல, நல்லா இருக்க முடியல. அப்ப வேற உடம்பு, அவங்களுக்குரிய உடம்பு மாதிரி எனக்கு வரக்கூடாதா? இந்த உடம்பு எனக்கு வேணும் நம்ம கேட்கறதுக்கும் வாங்குறதுக்கும் அதிகாரம் இல்லை. அந்த உடம்பு வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, நான் இவ்வளவு காலம் இருக்கணும், நம்ம யாராவது சொல்ல முடியுமா? எவ்வளவு காலம் என்பது நாம யாருக்கும் தெரியாது. எவ்வளவுதான் நம்ம ஜாதகத்தை எழுதி எழுதி வச்சு இவ்வளவு காலம் இருப்பான்னு சொன்னாலும், ஆனா இறைவன் போட்ட கணக்கு என்பது மாறாத ஒன்று. அதான் கால தத்துவம், கால நிர்ணயம். இந்த கால நிர்ணயத்தை நிர்ணயிப்பது யார்? காலத்தை கடந்த இறைவன், கால தத்துவத்தை தந்த இறைவன். இன்னும் சொல்ல போனா, ஏன்னா காலன்றது தத்துவம். உயிர்களுக்கு இங்க நன்மை செய்வதற்காக அம்மா இந்த மாயைன்ற ஒரு பொருள், அதுல இருந்து காரியப்பட்டு வந்த அந்த மாயையோட ஒரு சிறு பகுதி தான் எடுத்து சுத்தமான பகுதியில் தான் அமர்ந்து கொண்டு, அது சுத்த மாயா தத்துவத்துல 5 தத்துவம் இருக்கும் பாருங்க. ஞான வடிவாக இறைவன் நாத தத்துவமாக, அதுல இருந்து விருத்திப்பட்டு வந்த விந்து, அதுல இருந்து விருத்திப்பட்டு வந்த சதாசிவம், இப்படி 5 தத்துவங்கள் அங்க இருக்கும். அப்புறம் அசுத்தமான பகுதி அசுத்த மாயை. அந்த அசுத்த மாயை அடுத்தாப்புல குண தத்துவங்களோடு கூடிய பிரகிருதி மாயை. இப்ப இந்த அசுத்தமான பகுதிக்குள்ள அம்மை இறங்கி வந்து இந்த உயிர்களுக்கு அந்த தத்துவ கூட்டங்களோடு, தத்துவம் ஜடம், இந்த மாயா தத்துவம் ஜடம், இதை கொண்டு வந்து கூட்டி வைக்கணும், வச்சு ஆக்டிவேட் பண்ணணும். அதை எப்படி செய்யறா? கலையாக, வாக்காக. கலை வாக்கு ரெண்டும் அந்த விந்து தத்துவத்துல இருந்து வருது. இதெல்லாம் நம்ம சித்தியார்ல எல்லாம் ரொம்ப அழகா படிச்சோம். அந்த கலையில தான் இந்த நிவர்த்திகளை, பிரதிஷ்டாக்களை, வித்தியாக்களை, சக்திகளை, இந்த 5 கலைகள், அதுலதான் ஒவ்வொன்றும் இத்தனை முகணங்கள் என்று சொல்லப்படக்கூடியது. கலைகள், வாக்கு, அதுலயும் வாக்கு என்ன சொல் பிரபஞ்சமாக, பொருள் பிரபஞ்சமாக, 6 அத்துவாக்களும் 5 கலைகளுமாக, இப்படி உயிர்களுக்கு விளக்கம் தருதல். எதுக்காக? இவ்வளவு அனுபவத்தோடு இவ்வளவு காலம் இருக்க வேண்டும் இந்த ஆன்மா இந்த உடலோடு, இறைவனால் அம்மையால் தரப்பட்ட உடலோடு. முதல்ல பூத்தவளே படைப்பு. இப்ப படைப்புன்னு சொல்லிட்டா யாரும் சொல்லுவோம்? பிரம்மாவை சொல்லுவோம். பிரம்மா தானே படைக்கிறது, அது என்ன அம்மைன்னு சொல்றீங்க? அப்படின்னா பிரம்மா படைப்பு தொழிலை ஏற்க வேண்டும் என்பதற்காக தவம் செய்தார். ஏராளமான இடத்துல பிரம்மா தவம் செய்த இடம் நம்ம சீர்காழி, அது பேரு பிரம்மபுரம், பிரம்மபுரீஸ்வரர், இன்னும் இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. பிரம்மா தவம் புரிந்த இடம். எதற்காக? இந்த படைப்பு தொழிலை செய்யும் அந்த தொழில், அதுக்குரிய தகுதியை எனக்கு தர வேண்டும். இந்த வேலை, இந்த டிபார்ட்மெண்ட் அப்ப கொடுக்குறாங்க. இப்ப ஒரு காலேஜ் இருக்கு அப்படின்னா, காலேஜ்ல ப்ரொஃபசர் வேலைக்கு நம்ம எழுதி போடுறோம், எனக்கு வேணும்னு சொல்லி அப்ளிகேஷன் கொடுக்குறோம். அவங்களும் நம்மளுடைய அந்த குவாலிபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டு, நல்ல குவாலிபிகேஷன் நம்ம கேட்டதெல்லாம் இருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இப்ப ப்ரொஃபஸரா போய் அப்படி கொஞ்ச நாள் அங்க இருந்து அதுல ஒரு ஹச்ஓடியா மாறியாச்சு. அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா மாறிட்டேன். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா மாறினாலும் யாருக்கு கட்டப்பட்டவர்கள் தான்? அந்த ப்ரொஃபஸரா நம்ம இருக்கிறோம், ஹெச்ஓடின்னு வச்சுக்கோங்களேன். நாமளா ஏதாவது முடிவு எடுக்க முடியுமா? அந்த கல்லூரியில் அந்த பாடம் நடத்துறதுல அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நம்ம முடிவெடுப்போம். ஆனா அந்த கல்லூரியின் நிர்வாகத்தில் நாம் தலையிட முடியாது. அவர்களுடைய இவ்வளவு சிலபஸ் நீங்க நடத்தணும், இந்த காலத்துல நடத்தணும், இந்த கிளாஸ் அப்படின்னு அங்க இருந்து வந்துடும். அதுக்கேற்றாற்போல இவங்க நடக்கும். இதே போல இந்த ஆன்மாவுக்கு இப்படிப்பட்ட உயிர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஆணை. இது யார் கொடுக்கிறார்? உண்மை கொடுக்கிறார். அந்தந்த உயிர்களுடைய தலையில இருக்கக்கூடிய வினை மூட்டைகள், சஞ்சித மூட்டை, அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து, எப்பா இவ்வளவு வினை இருக்கு, அப்ப இந்த அளவுல இந்த மாதிரியான ஒரு உடம்பு நீ கொடுக்கணும்னு சொல்லி பிரம்மாவுக்கு ஆணைத்த இந்த பிரம்மா அந்த வினைக்கு ஏற்றாற் போல மாயையின் காரியங்களை கூட்டி வைத்து, இந்த தாய், இந்த தகப்பன், இந்த உறவுகள், இந்த குலம், இந்த ஊர், இந்த நாடு, இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு உடம்ப கொண்டு போடுறார்.
இது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒருத்தருடைய வினை குணத்திற்கு மாறாது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். அவரவர் வினை வழி அவரவர். இப்ப இந்த உடம்புன்றது நான் செய்த வினைகளுக்கு ஏற்றாற் போல இந்த உடம்பு. வினை போகமே ஒரு தேகம். அப்ப இதுல பிரம்மாவுடைய பங்கு என்னன்னு பார்த்துக்கோ. அம்மை இத்தனையும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து, எப்பா நீ செய் சொல்ல பிரம்மா செயல். தானா சுதந்திரமாக செயல்படுவதற்கு அதிகாரம் இல்லை. இத 5 தலையில ஒரு தலைய சாமி கிள்ளும் போது அந்த கிள்ளுன தலைய ஒட்ட வச்சுக்கிடலாம்ல. இவர் தானே படைப்பு தொழிலே செய்யறதுக்கு அதிபதி. ஏன் முடியல? சுதந்திரத்தன்மை இல்லாத இறைவனின் ஆணையின் வண்ணமாக, இங்க அம்மையுடைய ஆணையின் வண்ணமாக செயல்படும் பிரம்மா. அதற்காக இங்க அழகா சொல்ற, பூத்தவளே புவனம் 14 அத்தனை உலகங்கள் என்ற போது ஜடமும் சித்துமாக. ஜடப்பொருள் பார்த்தா 5 பஞ்சபூதங்களை நம்ம எடுத்துக்கோங்க, எளிதாக புரியும். இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த பஞ்சபூதங்கள் தத்துவங்கள் தானே நமக்கு தத்துவங்களை குணதத்துவங்களை கீழே தூள பூதங்களாக வரும். அதுக்குரிய சூட்சும பூதங்கள் போது தன்மாத்திரைகளா வரும். அப்ப அந்த தூள பூதங்கள் நம்ம இப்ப பாக்குற கூட தூள பூதம் இல்லைப்பாங்க, தத்துவ கூட்டங்கள் வேற. அப்ப அந்த பஞ்சபூதங்கள் இதெல்லாம் ஜடப்பொருள், தத்துவங்கள் அத்தனையுமே ஜடப்பொருள். அப்புறம் உயிர்களாகிய நமக்கு உயிர்கள் சித்து பொருள், அதுக்கு உடம்பு. ஒரு அறிவு உள்ள உயிர்ல இருந்து 6 அறிவுரை நம்முடைய. இப்ப நாம 6 அறிவு, ஒவ்வொரு அறிவு. இது இன்னும் கூட விசேஷமா பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு நாள் உயிர் வாழ்ந்து பாருங்க ஈசன். அதுக்கு ஒரு உடம்ப கொடுத்து, அது ஒரு நாள் வாழ்றதுக்குரிய வாழ்க்கையை கொடுத்து மடிஞ்சு போகும் சொல்லியா பாருங்க. எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! ஒரே ஒரு நாள் வாழ்வு. அப்ப அதுக்கும் ஒரு உடம்பு வச்சிருக்க. அந்த உடம்பு என்பது கொடுக்கப்பட்டது. அதுதான் பூத்தவளே புவனம் 14. சரிக்க படைச்சாச்சு. படைச்சப்ப அத்தனை பொருளும் இவ்வளவு காலம் இருக்கும். படைத்த பொருள் ஞாபகம் வச்சுக்கோ. படைத்தது எதை? இந்த உடம்பு, தனு, கரணம், புவனம். இந்த 3 தான் படைக்கப்பட்டது. தனு உடம்பு, கரணங்கள் இந்த கருவிகள், தத்துவ கூட்டங்கள், புவனங்கள். இங்க புவனத்தை தான் சொல்ற. புவனத்தை சொல்லும் போது எல்லாம் அதுக்குள்ள அடங்கிடும். அவ்வளவுதான். அப்ப இத்தனையும் படைத்து இவ்வளவு காலம் இருக்க வேண்டும். பூத்த வண்ணம் காத்தவளே, அதுதான் ரொம்ப அழகு. பூத்தவனம் எப்படி 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 உருவாக்கினாரோ அப்படி அப்படியே காத்தல் தொழில் என்பது இவ்வளவு காலம் இந்த உலகம் என்றால் உடம்பை சேர்த்துக்கலாம். அப்பதே நம்ம தனுகரணம் சொல்லிட்டோம். இந்த உடம்பு இவ்வளவு காலம் இந்த இடத்திலே வாழ வேண்டும். இவ்வளவு அனுபவங்கள் எவ்வளவு ஒரு ஹைலைட்டான ஒண்ணு பாருங்க. அதான் காத்தவளே. அதுதான் நமக்கு சகசர நாமம் கோத்ரி, கோவிந்த ரூபிணி, விஷ்ணு ரூபிணி என்றெல்லாம் சொல்கிறது. ஏன்னா காத்தல் தொழிலுக்கு உரியவர் யார்? விஷ்ணு. அதனால் விஷ்ணு ரூபிணி. அந்த விஷ்ணு ரூபிணியாக அந்த விஷ்ணுவை அங்கே அவருக்குரிய ஏதோ காத்தல் தொழிலை செய்வது. ஆனா அவருக்கு சுதந்திரமா செய்ய முடியுமான்னு செய்ய முடியாது. இவனுடைய ஆணையின் வண்ணமாக அதிட்டித்து நின்ற செய்தல், அதிட்டித்து நின்ற செய்தல் அப்படிம்பாங்க. அப்ப இவர்களை அதுக்குன்னா அவதான் சுதந்திரமா செயல்படுறா. இவர்கள் இப்போது இவளின் ஆணையின் வண்ணமாக செயல்படுற. அந்த காத்தல் என்பது கால வரையறைக்கு உட்பட்டு. ஏன்னா இந்த புவனங்கள் எல்லாம் ஒவ்வொரு கலையில இருக்கிற புவனங்கள் இவ்வளவு காலம் என்பது எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு புவனங்களும் இவ்வளவு இந்த கலையில இருக்குன்னா இவ்வளவு காலம் அப்படின்னு கால நிர்ணயம். அப்புறம் இந்த ஆன்மாக்கள் இங்க இருப்பாங்க. இதுல ஆன்மாக்கள்லயும் 3 வகை இருக்கிறோம். சகலம், சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானங்கள். ஒவ்வொருவருக்கும் உரிய புவனங்கள். அப்ப ஒவ்வொருவரும் எவ்வளவு அந்தந்த இடத்துல எவ்வளவு காலம், இந்த கால நிர்ணயம் தான் காத்தல்.
இவ்வளவு காலம் இந்த உடம்போடு இந்த அனுபவத்தோடு இந்த புவனத்திலே இவர்கள் இருப்பார்கள். இதுதான் பூத்த வண்ணம் காத்தபடி. அந்த வகையாக காத்தல் என்பது எவ்வளவு ஒரு அருமையான அதுல சைவ சித்தாந்தம் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்து பின் பரந்தபடி. அப்ப மூன்றாவது, அப்ப எல்லா உடம்பும் தோற்றுவிக்கப்பட்டது, அம்மையால் தோற்றுவிக்கப்பட்டது, பின்பு இவ்வளவு காலம் நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் அது அந்த உடம்புகள் எல்லாம் அந்த கால எல்லை அடைந்த போது நீக்கம். அந்த நீக்குதல் என்பது முழுவதுமாக டெஸ்ட்ராய் அழிதல் என்பது கிடையாது. நமக்கு அதை சம்ஹாரம் என்பார். சம் என்றால் நல்ல, ஆரம் என்றால் ஒடுக்குதல், நல்ல வகையில் ஒடுக்குதல். இந்த ஒடுக்குதல் என்ற தொழிலை செய்பவர் ஸ்ரீ ருத்ரன், ருத்ரன் என்பதார். அதுவும் கூட ஒவ்வொரு, இப்ப நம்ம கலைகள் படிச்சோம் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அது நம்ம சைவ சித்தாந்தத்துக்குள்ள போன நிறைய பார்க்கலாம். இந்த இடத்துல பின் ஆனா எல்லாமே போதி. இப்ப நிவர்த்தி கலை பிரதிஷ்டா கலையில் ஒடுங்கி, பிரதிஷ்டா கலை வித்யா கலையில் ஒடுங்கி, வித்யா கலை சாந்தி கலையில் ஒடுங்கி, சாந்தி கலை சாந்தி அதீத கலையில் ஒடுங்கி, இவை எல்லாம் பின்பு அங்கே இந்த கலைகள் எல்லாம் எங்க போய் ஒடுக்குது? மாயையில் ஒடுங்கி. இந்த மாயா தத்துவம், அது ஒரு தத்துவம் தானே நம்ம பார்த்தது. மாயா மலம் சொல்லலாம், மாயா அந்த மாயை அத்தனையும் போய் திருவருளில் ஒடுங்கி, திருவருள் சிவத்தோடு இப்படி ஒன்னொன்னா ஒடுக்குதல். அந்த கறந்தவளை என்பது தன்னோடு ஒடுக்கி கொள்ளுதல், நல்ல வகையில் ஒடுக்கி. அப்ப ஒவ்வொன்றும் இந்த கலைகள் எல்லாம் ஒவ்வொன்னா, கலைகள்ன்றது நம்ம ஒவ்வொரு இடத்துல அந்தந்த புவனங்கள் பார்த்தோம். அந்தந்த புவனங்கள் அப்படியே இப்ப புவனங்கள் எல்லாம் படைக்கப்பட்டது. அந்தந்த புவனங்கள் எல்லாம் சில எத்தனை காலம் இருக்க வேண்டும் என்பதும் அதை அந்த வகையிலே அங்க நிறுத்தப்பட்டது. அந்த வகையிலே நிறுத்தப்பட்டு அதன் பின்பாக ஒடுக்கப்பட்டது. எவ்வளவோ அழகா அந்த மூணையும் தான். அப்ப அம்மைதான் மூன்று ஐந்தொழில்கள். அந்த ஐந்தொழிலை இங்கே மூன்று தொழிலாக சொல்லப்பட்டது. மூன்று தொழில் என்பது படைத்தல், காத்தல், அழித்தல் என்பதாக. அந்த அழித்தலைத்தான் இங்கே கரத்தல். அப்ப தனக்குள் ஒடுக்குதல். அப்ப ஒடுக்கி மீண்டும் அங்கே உட்பவித்தல். இது ஏகதேசம். ஏகதேசம் அப்படின்னா முழு சம்ஹாரம் ஒண்ணு இருக்கு, ஏகதேச சம்ஹாரம் ஒன்று இருக்கு. அப்ப ஏகதேசம் ஒன்று, அப்புறம் முழு சம்ஹாரம். எல்லாவற்றையும் ஒடுக்கி மீண்டும் இந்த உயிர்களுடைய தலையில இருக்கிற வினைகள், மலம், இந்த மலத்தை எல்லாம் நீக்குவதற்காக மீண்டும் இப்படி வருது. இந்த ப்ராசஸ செய்கிறது யார்? இறைவனுடைய ஆற்றல். அந்த ஆற்றலுக்கு பெயர்தான் கருணை. இறைவன் கருணாமூர்த்தி. அந்த கருணைதான் ஆற்றல். ஆற்றலாக வெளிப்பட்டு, கருணைதான் ஆற்றலாக வெளிப்பட்டு சக்தி என்ற பெயர் பெற்று, அந்த சக்தி பரனிலிருந்து வெளிப்பட்டதால் பராசக்தி என்று வெளிப்பட்டு, பராசக்தி என்ற பெயரோடு கூடியதாக இங்கே பூத்தவளாக, புவனம் 14 பூத்தவளாக, பூத்த வண்ணம் காத்தவளாக, பின் பறந்தவளாக, இப்படியெல்லாம் வரும் அம்மை கரை கண்டனுக்கு மூத்தவளே. அருமையான ஒரு வார்த்தை. இப்போ இந்த மூன்று தொழிலை செய்யும் அம்மையாக நம்ம பார்த்தோம். இந்த மூன்று தொழிலை செய்தல் என்பது மாயா காரியமாகிய மாயை, அந்த சுத்த மாயையை தனக்கிடமா தத்துவ கூட்டத்துக்குள்ள, தத்துவன்றது சட்டம். அப்ப மேலான பரம்பொருளான சித்து பொருள், அறிவு பொருள் ஒரு சடத்துக்குள்ள இறங்கி வரும். எவ்வளவு ஒரு கருணை. அப்ப இறங்கி வரும் அந்த கருணை அம்மைதான் இறங்கி வந்தா. அப்படி வரும்போது ஞானமான பகுதி நாதம், அதிலிருந்து விருத்திப்பட்டு வந்தது விந்து. நாதம் என்பது சிவமாக, விந்து என்பது சக்தியாக, ஞானமே வடிவான பகுதி நாதமாக, கிரியையின் வடிவானது விந்துவாக. நாதமும் விந்துவும், அதாவது ஞானமும் கிரியையும் சமமான பகுதி. இதுல இருந்து ஒன்ல விருத்திப்பட்டு அப்ப ஞானமும் கிரியையும் சமமான போது சதாசிவனாக இந்த கரை கண்டனுக்கு மூத்தவளை என்ற போது, இந்த தத்துவத்துக்குள்ள பாருங்க, சுத்த மாயா தத்துவங்கள், சுத்த தத்துவங்கள், இந்த விந்து தத்துவம் அதுக்கு பேரு.
சுத்த தத்துவம், சுத்தமாயா. அந்த மாயை தத்துவத்துல நாதம், விந்து, சதாசிவம். அப்ப சதாசிவம் இந்த விந்துவில இருந்து விருத்திப்பட்டு வருது. அப்ப விந்துன்றது என்னது? சக்தி தத்துவம். அப்ப சக்தி தாயாகிறாள், சதாசிவ மூர்த்தம் மகனாகிறார். என்ன ஒரு இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொண்டால் இதனுடைய பொருளை புரிந்து கொண்டால், கரை கண்டனுக்கு மூத்தவள், சதாசிவ மூர்த்திக்கு முன்பாக இருப்பவள். இந்த தத்துவத்திலிருந்து இந்த தத்துவம் விருத்திப்பட்டு வந்தது. எதுக்காக? உயிர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக. இந்த சதாசிவம் என்பது ஞானமும் கிரியையுமாக உள்ளது. இன்னைக்கு கோவில்ல இருக்கிற மூர்த்தம் முழுக்க சிவலிங்கம், அதாவது அருவமே வடிவான பகுதி. லய நிலையில், லயம், போகம், அதிகாரம், 3 நிலை, 3 அவத்தை என்று சொல்வார்கள். லயம் என்றால் அருவமான நிலையிலே நாதமும் விந்துவாக, அதாவது சிவம் சக்தியாகும். அப்புறம் அப்படியே இருந்தால் இந்த உயிர்களுக்கு அருள் பாலிக்க வர முடியாது. அப்ப அருள் பாலிப்பதற்காக அருவுருவமாக அடுத்த நிலை, விருத்திப்பட்டு வருவதில் அடுத்த நிலை அருவுருவமாக, 2 சேர்ந்தது. ஞானமும் கிரியையும் 50-50. அது சதாசிவம். அப்ப சக்தி தத்துவத்திலிருந்து தான் விருத்திப்படுது. அப்ப சக்தி தத்துவம் தாயாகிறாள், மூத்தவள் ஆகிறாள். இந்த கரைக்கண்ட சதாசிவம் மகளாகிறது. இதைத்தான் நமக்கு திருவாசகத்துல நீங்க திருப்பொன்னூற்ற பொச்சுண்ணம் 10ஆம் பகுதி இருக்கும். அதுல எடுத்தீங்கன்னா அதுல 9வது பகுதி திருப்பொச்சுண்ணம், அதுல 13வது பாட்டல் எடுத்தீங்கன்னா அதுல அழகா மாணிக்க வாசகர் கொடுத்தார். மின்னிடை செந்துவர் வைக்கருங்க பெண்ணகை பண்ணமர்கள் மொழியே என்னுடை எங்கள் அப்ப எம்பெருமான் இமவான் மகற்கு, எம்பெருமான் இமவான் மகற்கு தன்னுடைய கேள்வன் மகன் தகப்பன், தன்னுடைய கேள்வனாக, மகனாக, தகப்பனாக, தமையன் எம் ஐயன் தாள்கள் பாய். எவ்வளவு ஒரு அருமையான அந்த வாசகம் பார்த்த. அதையும் இதையும் ஒப்பு வைத்து பாருங்கள். இது மட்டும் இல்ல, நீங்க உண்மை விளக்கம் அந்த தத்துவத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் எளிதாக புரியும். தத்துவம் தான், அப்படியே தத்துவத்துக்குள்ள இறங்கி வந்து உலகத்தை எல்லாம் படைத்து காத்து ஒடுக்கி அப்படிப்பட்ட அம்மை இந்த கரைக்கண்டவனுக்கு மூத்தவளாக வருகிறாள். சதாசிவ மூத்தம் என்று சொல்லக்கூடியவருக்கு அன்னையாக வருகிறார் என்பதாக. அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, மூவா முகுந்தற்கு இளையவளே. அப்ப கரைக்கண்டனுக்குன்ற சதாசிவ மூத்தம் அருளல் தொழிலை புரியக்கூடிய அந்த இறைவனுக்கு மூத்தவளே என்று சொன்ன மாத்திரத்திலே இந்த தாய் ஸ்தானம், அதுல இருந்து விருத்திப்பட்டு வந்த இந்த சதாசிவ மூத்தம் அருவுருவம். அப்புறம் மகேஸ்வரன், சுத்தவித்தை இதெல்லாம் இருக்கு. அப்ப அருவுருவம் 1 அந்த நிலை. அடுத்து உருவமாக வருது. இவ்வளவு ஒன்னொன்னா விருத்திப்பட்டு வர்றது. இப்ப இந்த இடத்துலதான் கரைக்கண்டனுக்கு மூத்தவளாக வரும் அன்னை எப்படி வராலாம்? மூவா முகுந்தற்கு இளையவளே. மூவா முகுந்தர், முகுந்தர் என்றால் திருமால், திருமாலின் சகோதரி என்று அம்மையை சொல்வார்கள். திருமால் நல்ல பச்சை கலர்ல இருக்கா, பச்சை மலை போல் மேனி என்று சொல்வார். அம்மையுடைய நிறமும் பச்சை வண்ணம். மீனாட்சிகள்லாம் மரகத மீனாட்சி என்றுதான் பெயர் அவளுக்கே. மரகதம் என்பது பச்சை நிறம். அம்மையுடைய உருவத்தை நீங்க நிறைய இடங்க பார்த்தீங்கன்னா சுவாமி நல்ல விளைவிலேன்னு அழகா இருப்பார். அம்பாள் பச்சை நிற கொடி போல, அத மரகத மலையில், மாணிக்க மலையும்பாங்க, மாணிக்க மலையில் மரகத கொடி படர்ந்தது போல. மாணிக்கம் போன்ற மலை அது சோப்பார், மரகத கொடி என்பது பச்சையா. அப்ப சுவாமி அம்பாளை சொல்லும் போது மாணிக்க மலையில் மரகத கொடி படர்ந்தது போல அம்மையப்பனாக சொல்வார். இந்த திருமாலுடைய சகோதரி என்பதாலும் இவள் பச்சை நிறம், நீல வண்ணம், நீலவண்ணம் சொல்ல ஷியாம்லான்னு சொல்லுவாங்க, நீல வண்ணமாகவும் சொல்வார்கள், பச்சை நிறமாகவும் சொல்வார்கள், மரகத வடிவு என்றும் சொல்வார்கள்.
இப்படிப்பட்ட அந்த திருமாலுடைய சகோதரி என்றும் சொல்வாங்க. இன்னும் சொல்ல போனா திருமால் வேறு அம்மை வேறு அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இத அப்பர் பெருமான் சொல்லியிருக்கார். அப்பர் பெருமான் திரு ஐயாறு பாட அந்த தளத்தில் பாடிய அந்த பாடல்ல அந்த இறைவனுடைய ஒரு பாகத்தில் திருமால், அந்த திருமாலை சொல்லும் போது ஒரு பாகம் யார்? இடபாக அம்மைக்கு. அந்த அம்மை இடபாகத்தில் இருப்பத திருமாலாகவே, ஏன்னா அந்த திருவதியை அவர் அப்பர் பெருமான் அப்படி சொன்னதுக்கு உரையாற்று பதிகத்துல அவர் அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தா, இவர் திருவதிகை வீரட்டானத்தில் வாழ்ந்தவர். அவங்க அக்கா திருவதிகை வீரட்டானத்தில் உளவாரம் செய்தவர். இவர் அதனால் அங்க வாழ்ந்தார். இந்த திருவதிகை வீரட்டானம் என்ற தல புராணத்தை எடுத்து பார்த்தோம்னா, அந்த தலபுராணத்தில் திருமால் வெகு காலம் அப்படியே அந்த கொன்றை சரக்கொன்றை மரம் அதற்கு கீழாக இருந்து தபம் செய்தார். இறைவனை நோக்கி இறைவா எம்பெருமானே உன்னை அடைய வேண்டும். ஏன்னா இந்த தார்காவனத்து ரிஷிகள் அங்க போகும்போது மோகினி வேஷம் போட்டு இவர் போனார். எப்ப மோகினி வேஷம் போட்டு வாப்பா அப்படின்னார். மோகினி வேஷம் போட்டு போனார். அப்ப மோகினி வேஷம் போது இவர் பிட்சாடனா வந்தார். அவர் அந்த நடன காட்சி, அதன் பின்பாக தார்காவனத்து ரிஷிகளுக்கு நடன காட்சியை காட்டு. இந்த நடன காட்சியை பார்த்ததிலிருந்து மோகினி வேடம் கொண்ட திருமாலுக்கு அந்த இறைவனோடு சேர வேண்டும் என்ற அப்படியே அடங்காத ஆவல். அத திருவதிகை வீரட்டானத்துல தவம் இருந்து திருமால் தவம் பண்ண நிறைய இடங்கள் இருக்கு. அதுல திருவதிகை வீரட்டானத்துல அந்த சரக்கொன்றை அந்த மரத்தின் கீழாக அமர்ந்து வெகு காலம் தவம் பண்ணினார். இவருடைய தவத்துக்கு மெச்சி இறைவன், எப்பா உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்ல, உம்மை ஆற தழுவ வேண்டும், உன்னோடு இணைய வேண்டும் என்று இவருடைய விருப்பம். திருமாலுடைய விருப்பம் என்ன என்று கேட்க, என்ன ஒரு அழகான திருவேணி, இதை கொண்டு நீ ஆடிய ஆட்டம், அந்த ஆனந்த கூத்து என்னால் மறக்க முடியவில்லை, உன்னை ஆற தழுவ வேண்டும் என்று இங்கே மனதிற்குள் அடங்காத ஆசை என்று சொல்ல தழுவிக்கொள் என்றார். தழுவிக்கொண்டார். அது மட்டுமல்ல, தன்னோடு இணைத்துக் கொண்டார். அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயார நாட்டியவர். அரி அல்லால் தேவி இல்லை. இது அப்பர் பெருமானுடைய. அப்ப இடபாகத்தை தந்த இடம் திருவதிகை வீரட்டான். இந்த இடத்துல மூவா முகுந்தற்கு இளையவனே அப்படின்னு இருக்கு. அந்த மூவா அப்படின்னா மூப்பு இல்லாதவர், இளமையானவர் என்று பொருள். இன்னும் மூப்பு வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? தவத்தில் சிறந்தவர், சதா காலமும் இறைவனை துதித்துக் கொண்டே வணங்கிக் கொண்டே இருப்பவர். அதனால மூப்பு என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த முகுந்தற்கு இளையவளாக இவள் வருகிறாள் என்று இது தத்துவத்திலையும் நம்ம வச்சு சொல்லலாம். அதோட இந்த திருவதிகை வீரட்டானம் தலபுராணத்திலும் நம்ம வச்சு பார்த்தோம்னா ஒரு பாகம் இடபாகம் அம்மைக்கு உரியது. ஆனால் இவர் இங்கே வழிபட்டு அந்த அம்மையுடைய பாகத்தை அடைந்ததால், இறைவனோடு அடைந்ததால் அரியல்லால் தேவி இல்லை ஐயன் ஐயார நாற்கே என்று அப்பர் பெருமான் வாக்கையும் வைத்து இங்கு இதனை உணர்ந்து கொள்ளணும். அவ்வளவுதான். ஏதோ அப்படி போட்டிருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அது ஏன் இப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கணும். அப்ப எந்த இடத்துல இது பிரமாணமாக வருகிறது அப்படின்னு பார்க்கணும். அதுலதான் ஜராத்பாந்திர விப்ராவ என்பதாக, அதாவது கொஞ்சம் கூட மூப்பு தளர்ச்சி இல்லாத அப்படின்றத நமக்கு லலிதா சகஸ்ரநாமமும் அழகா சொல்லுது. அவத மூப்பு இல்லாததற்கு காரணம் இறைவனை நோக்கி செய்த தவம். மூவா முகுந்தர், அப்படிப்பட்ட மூவா முகுந்தருக்கு இளையவளாக அம்மைய நிறைய இடங்கள்ல திருமாலுடைய சகோதரியாக பேசப்படுகிறது. இப்ப கல்யாணம், மீனாட்சி திருக்கல்யாணம் எல்லாம் பார்த்தா திருமால் கரம் பிடித்து கொடுத்தல் அப்படின்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப
பெருமானுடைய சகோதரியாக. இது சாதாரண பொருள்ல எடுத்துக்கிடலாம். இந்த தத்துவத்தோடு பொருளையும் இந்த புராண செய்திகளோடு இணைத்து பார்த்தால் இது மேலான ஒன்றை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து சொல்றா பாருங்க, மூவா முகுந்தற்கு இளையவளே என்று சொல்லி மாத்தவளே. அருமையான வார்த்தை. இந்த பாடல்லையே இருக்கக்கூடியல இந்த வார்த்தை ரொம்ப ஹைலைட்டான வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அம்மை எப்படிப்பட்டவள், அம்மை முதல்ல யார், எப்படிப்பட்டவள், எதற்காக வந்தாள், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அம்மை என்பது வேறு யாரும் இல்லை, இறைவனுடைய கருணை தான். கருணை. இறைவனுக்கு உருவம் உண்டானா கிடையாது. உருவம் இல்லாத இறைவன் எம்பெருமான். இறைவனுடைய உருவத்தை கூட நம்ம சொல்லும் போது அருள் அது சக்தியாகும் அப்படிம்பாங்க. அப்ப அவருடைய உருவம் என்றாலே அருள் தான், சக்தி தான். அப்ப அந்த சக்தியின் வடிவு 7 எண்ணில் தடையில்லா ஞானமாகும் அப்படிம்பாங்க. இது சித்தியார் நமக்கு அழகாக சொல்லுது. அப்ப இந்த இடத்துல இந்த உருவம் கொண்டு இறைவனை பார்த்தல் என்றால் அந்த ரூபமே அம்மையுடைய உருவம் தான். இப்ப இந்த அம்மை உருவம் கொண்டு வெளிப்பட்டு வந்து எதற்காக வருகிறார், அதை நம்ம யோசிக்கணும். நிறைய புராண செய்திகளை இந்த இடத்துல சேர்த்து பார்க்கணும். ஒவ்வொரு தளத்திலையும் யாரெல்லாம் தவம் பண்ணாங்களோ அங்கெல்லாம் அம்மை இறங்கி வந்தார். யாரெல்லாம் தவம் பண்ண நீ வரணும் அப்படின்னு கேட்டாங்க. பர்வதராஜன் கேட்டான், அம்மா நீயே எனக்கு வரணும், மகளாக வரணும் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல வந்தா ஒரு சங்கு 1000 இதழ் தாமரை மலர் மீது ஒரு சங்கு வடிவில் கொண்டு வந்தார். இந்த சங்க கையில எடுக்கும் போது சின்ன ஒரு 3 வயது குழந்தையாக வந்து, இந்த குழந்தையை பர்வதராஜனின் மகள் என்பதால் பார்வதி என்று நாமம் சூட்டி வளர்க்கிறார். அப்படி வளர்த்த அந்த பெண் எங்க மலை, இமயமலை, அதிலே தவழ்ந்து விளையாடுகிறார். 5 வயது ஆன போது பர்ணசாலை அமைத்து தாருங்கள், நான் தவம் பண்ண வேண்டும். தவம் பண்ற வயசாமா? நீ காலையில் கூட உமான்ற நாமத்தை பார்த்தோம். ஊ என்று தடுத்து, ஊ என்று அழைத்து, மா என்று தடுத்ததால் இவள் உமா என்று அழைக்கப்படுகிறாள் பார்த்தோம். தவம் பண்ற வயசாமா இது? 5 வயசு, இந்த கடுமையான வனப்பகுதி, இதுல உட்கார்ந்து நீ எப்படி தவம் பண்ணுவ? நான் அதற்காகத்தான் தத்தேன். அம்மையுடைய அப்பா இங்க இறங்கி வர்றா அப்படின்னா எந்த இடத்துலயும் ஒரு தாய் வயிற்றுக்குள்ள வரமாட்டான் அம்மா. நீங்க பிராணத்தை எடுத்துக்க, எந்த தாய் வயிற்று கர்ப்பத்துல வரமாட்டான். ஆனா இறங்கி வர்றா, இந்த பூலோகத்துக்கு இறங்கி வர்றா. எதுக்கான? தவத்தில் நிற்பதற்கு. தவம் என்றால் என்ன அப்படின்றத நாம உயிர்கள் உணர்ந்து கொள்வதற்கு. ஏன் தவம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றத அம்மைதான் உணர்த்துறான் ஒவ்வொரு இடத்துலயும். இங்க மட்டும் இல்ல, காஞ்சி புராணத்துல அவ்வளவு அழகா சொல்வார் மாதவ சிவஞான சுவாமிகள். அம்மையுடைய தவம் எப்படிப்பட்டது அப்படின்னு. அப்படி வந்து தவம் பண்றார். இதே மாதிரி நீங்க இதெல்லாம் கூட அந்த புராணங்கள்ல இப்படி எல்லாம் இருக்கிறத விட அந்தந்த தலங்கள், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருப்பீங்க. இப்ப அந்தந்த ஊர்கள்ல திருக்கல்யாணம்னு ஒண்ணு நடத்துவாங்க. இறைவனோடு, இறைவனுக்கு என்னங்க கல்யாணம், நான் உருவம் இல்ல, இறைவன் வேற இறைவி வேற இல்லைங்கிறீங்க, இப்ப இறைவனுக்கு எதுக்கு கல்யாணம்? இப்படி எல்லாம் ஒரு கேள்வி நமக்கு வரும். யாருக்கு கேள்வி வந்தாலும் முதல்ல உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி கொள்ளுங்கள். ஏன் அப்படின்ற கேள்வி வரணும். வந்தாதான் நமக்கு பதில் கிடைக்கும். அந்த உங்களுக்கு கிடைச்ச பதில மற்றவர்கள் கேட்டாலும் சொல்லுங்கள். அப்ப இறைவன், இறைவி, அருவமான ஒரு பொருள், ஜோதி, அப்படியே ஜோதி சுயம் பிரகாசமான பொருள். அந்த பொருள் இன்றைக்கு உருவம் தாங்கி வருகிறது. அந்த உருவம் தாங்கி வந்த பொருளுக்கு திரு ஆணும் பெண்ணுமாக. ஏன் ஆணும் பெண்ணுமாக? கருணை வடிவு பெண்ணாக. கருணாமூர்த்தி சாமியை சொல்றோம். ஆனா அந்த கருணை தான் இங்கே அம்மையாக. அப்ப வெளிப்பட்ட பொருள் மீண்டும் சேர வேண்டும். அதுல நீங்க இந்த லலிதா சகஸ்ர நாமம் பாத்தீங்கன்னா 999 சிவசக்தி ஐக்கியஸ்வரூபி சேரணும். அப்புறம்தான் ஸ்ரீ லலிதா பிடிக்கணும். அப்ப இந்த வெளிப்பட்டு வந்த அன்னை அங்கங்க வந்து அந்தந்த உயிர்களுக்கு யார அவளை நோக்கி தவம் பண்ணாங்களோ அவங்களுக்கு அருள்பாலிக்க வந்தா இல்லையா? இப்ப பர்வதராஜன் வேண்டும்னா பர்வதராஜனுக்கு வந்தா இல்லையா? வந்து அந்த இடத்துல இருந்தா.
அப்ப வாழ்ந்தாலும் எவ்வளவு ஒரு சந்தோஷம். அம்மையே வந்தாங்க. அப்ப மீண்டும் இறைவனோடு சேரணும். அப்ப மீண்டும் இந்த உடல் எடுத்து இங்கே வந்து இவள் இருந்து மீண்டும் இறைவனோடு சேர வேண்டும் என்றால் தபத்தில் இருந்தார். இதுதான் முக்கியமான ஹைலைட்டான வார்த்தை. அப்ப இறைவனோடு சேர்தல் என்பது என்ன? அப்ப மானுடர்கள், நம்மளாம் உயிர்கள், உயிர்களாகிய நாமும் இறைவனோடு சேர வேண்டும் என்றால் தவத்தில் சிறந்து இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தவத்தை நீ இருந்தால் இறைவன் அடி சேரலாம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக இங்கே இந்த மூலம் எங்கேயோ இருந்துகிட்டு அவ சொன்னான்னா நமக்கு புரியாது. அதனால இங்க வந்து நம் போன்ற மானுட பெண் போன்று வந்து மானுட பெண்ணாகவே வந்து வாழ்ந்து இந்த தவத்தையும் செய்து அந்த தவம் நிறைவு பெறும் போது இறைவனோடு கலந்து, அப்பவும் கூட நீங்க ஒவ்வொரு புராணத்தை எடுத்து பாருங்க, சாமி வருவார். இவ போய் சேர முடியாது, அவர் வருவார். இதுதான் நமக்கு சாத்திரம் சொல்கிறது. அகலமாயாரும் அறிவறிந்த பொருள் சகலமாய் வந்ததென்றும் தீபர தாமாக தந்ததென்றும். அதான் வந்து தரலைன்னா நாம அடைய முடியாது. அம்மை வந்து நமக்கு உணர்த்துறா, அதான் வரணும், என்ன கரம் பிடிக்கணும், தன்னோடு இணைக்க வேண்டும், தன்னோடு இணைதல். இதுதான் திருமணம். இருமணம் கூடுதல் திருமணம் என்பார்கள். இங்கே திருவாகிய அதுவும் அம்மை, அந்த அம்மை இந்த இறைவனோடு திருவோடு சேர்தல் அப்படின்றது. அப்ப அப்படிப்பட்ட அம்மையே வந்து நமக்கு முன் உதாரணமாக இப்படி அவ நடத்தி காமிக்கலைன்னா நமக்கு தெரியாது. அப்ப தவம் என்பது என்ன அப்படின்னா, அவங்க இருந்தது உடம்பை ஒருத்து வெறுத்து அன்ன ஆகாரம் இல்லாமல் இருந்தாள் என்பது நமக்கு தவ நிலையை காண்பிக் கொள்கிறது. ஆனா உண்மையிலேயே தவம் என்பதை காஞ்சி புராணத்துல அழகாக சொன்னார். சரியை கிரியை யோகம் என்ற 3 இந்த உடம்பு கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தோடு வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட இந்த உடம்பு இறைப்பணி செய்வதற்கு, இறைவனை துதித்து வணங்கி பாடி போற்றுதல் செய்வதற்கு. இதெல்லாம் சரியையில வருது இல்லையா? அப்படி போற்றி போற்றி வாழ்த்த வாழ்த்த அடுத்த கிரியையில் நம்மை கொண்டு வந்து மேல் நோக்கி நிறுத்தும். அப்படி கிரியையோடு சேர 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 இந்த உள்ளே இருக்கிற அந்தக்கரணங்களின் ஒன்றான மனம் அதனோடு ஒன்றுவிக்கும். அப்ப புறக்கரணங்கள் அப்புறம் அகக்கரணம் இதனோடு ஒன்றுதல், இந்த 3 சரியை கிரியை யோகம் 3ம் சேர்ந்ததுதான் தவம். இந்த தவ முதிர்ச்சியில் வருவதுதான் ஞானம். ஞானமே வடிவான பரம்பொருளாகிய இறைவனை அடைய வேண்டும் என்ற ஞான நிலையை நாம் அடைய வேண்டும். இந்த ஞான நிலையை அடைவதற்குத்தான் இங்க தவத்தில் இருக்கும் அம்மை மாத்தவளை மிகப்பெரிய தவத்தை செய்து ஒவ்வொரு தளத்திலையும் திருமணம் நடக்குது. இப்ப சில ஊர்கள் எல்லாம் ஐப்பசி மாசம் திருக்கல்யாணம், சில ஊர்களை இப்ப எங்க ஊர்ல எல்லாம் ஐப்பசி மாதம், மதுரையில பாத்தீங்கன்னா சித்திரையில திருக்கல்யாணம். திருக்கல்யாணம் நடக்குதுன்னா 1 நாள் அல்லது 2 நாள் அதை ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. எங்களுக்கு எல்லாம் 1 நாள், முதல் நாள் போயிருவான், தவச மண்டபத்துல போய் உட்கார்ந்துருவான். அம்பாள் நல்ல ஒரு காவி நிற புடவை கட்டி கொண்டு கையில் உருத்திராட்சம் கமண்டலம் ஏந்தி கொண்டு அப்படியே உட்கார்ந்துருப்பா. தவச மண்டலம்னே ஒண்ணு இருக்கு, அந்த தவச கோலம் போட்டு அங்க உட்கார்ந்துருவான். இங்க இருக்கிற அம்மைய மறுநாள் கல்யாணம்னா சாயங்காலம் போல சாமி வருவார், அங்க இருந்து வருவார். வந்து அம்மா நீ தவம் பண்ணது போதும், உன் தவத்தை வெச்சுகிறேன். நல்ல மேலான நில தவத்தைய தவ முதிர்ச்சி, அந்த தவம் நல்ல முதிர்ச்சி அடையும் பக்குவ நிலை. தவன்றது வேற என்ன, பக்குவ நிலை. இப்ப உயிர்களாகிய நமக்கும் ஒரு பக்குவம் வரணும். பக்குவம் வந்தாதான் அணு பெண்ணு கல்யாணம். பக்குவம் அடையாத பெண்ணை போய் கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு இன்பம் கிடையாது, ஆணுக்கு இன்பம் கிடையாது, பெண்ணுக்கு இன்பம் கிடையாது. அப்ப முதிர்ச்சி என்பது இதெல்லாம் உலகியல்ல வச்சு நம்ம பார்த்து பார்த்து இதோடு சேர்க்கணும். இப்ப இங்க பக்குவ முதிர்ச்சி என்பது தவத்தில் சிறத்தல், தவத்தில் மேலான நிலைதான ஞானம், ஞானத்தை அடைதல். அப்ப அந்த மலம்லாம் நீக்கி ஞானத்தை, இது நமக்கு அப்படியே அம்பாள் செய்து காமிக்கிறார். அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க சாமி, இப்ப இறைவன் தான் வருவார். இந்த அம்பாள்
நான் முதிர்ச்சி ஆயிட்டு நான் போறேன்னு அங்கெல்லாம் போக முடியாது. அவன் வருவார் கூட்டிட்டு போறது. இதை நீ இவ்வளவு நாள் பார்க்கலன்னா உங்க ஊர்கள்ல பார்க்க. எங்க ஊர்ல எல்லாம் அழகா அது நடத்துவாங்க. கல்யாணத்து அன்னைக்கு சாயங்கால நேரம் சாமி புறப்பட்டு வருவார். பட்டு இதெல்லாம் நகையெல்லாம் எடுத்துட்டு வருவார். அந்த கால கல்யாணம்லாம் இப்படி நடந்திருக்கு. எப்படின்னா ஒரு பக்குவம் வந்த ஒரு பெண்ணு, அத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் சீரு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துதான் கல்யாணம் பண்ணி பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்க. இது நம்ம வரலாறுல எல்லாம் பார்க்கலாம். திருவிளையாட புராணத்திலேயே அந்த வரலாறு எல்லாம் சொல்லப்படுது. இப்ப இந்த இடத்துல கல்யாண கோலத்துல கோவில்கள்ல நடக்கிற கல்யாணமும் இப்படித்தான் நடக்குது. சாமி எல்லாம் வருவார். வந்து அம்மா தவக்கோலம் போதும்மா, அந்த உத்ராட்சம் போட்டுட்டு இப்படி இருந்தே போதும், வா நீ நல்ல ஒரு பக்குவ நிலை அடைஞ்சிட்ட அப்படின்னு இந்த புடவை எல்லாத்தையும் கொண்டு வந்து மாத்தி ஒரு பொண்ணை போல மணப்பெண்ணை போல அலங்கரித்து இப்ப சாமி தன்னுடைய தேர்ல வச்சு மாலையை மாத்தி கூட்டிட்டு போவார். அதுக்கப்புறம் அங்க போய் கல்யாணம். எவ்வளவு ஒரு அருமையான இதெல்லாம் எதுக்காக சொல்றாங்கன்ற தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வெளியே இருக்கிற சடங்குகள் அந்த வேடிக்கைகள் அதை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்பாடா பார்த்துட்டு வந்தாச்சுப்பா, அடுத்த வருஷம் எப்படியாவது கல்யாணம் நடந்துரும், எங்க வீட்டுல கல்யாணம் பிள்ளைக்கு நடக்கும், இப்படிதான் நம்ம சொல்ற மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. சரி, உலகியல் ஒண்ணு இருக்கு, அது வேணும் ஒரு பக்கம். அதுக்கு கூட நந்தி கல்யாணம் பார்த்தால் முந்தி கல்யாணம் பார்க்க மலைவாடியில நடக்கும். நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம்னா இந்த வருஷம் கல்யாணம் பார்த்துட்டு போனா அடுத்த வருஷம் கல்யாணம் பாக்குறதுக்கு முந்தி வீட்டுல கல்யாணம் முடிஞ்சிடும். முந்தி கல்யாணம், அவர் கல்யாணத்துக்கு முந்தி இங்க முந்தி கல்யாணம் நடந்துரும். இதெல்லாம் ஒரு உண்டு. அது இன்னைக்கு நடக்கிறது இருக்கு, நடைமுறையிலேயும் வருது, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த கல்யாணங்களை பார்க்கும் போது மேலான தத்துவங்களை உணர்ந்து கொள்ளு. நீங்க உணர்றது மட்டும் இல்ல, உங்களை சார்ந்தவர்களுக்கு சொல்லுங்க. ஒரு பக்குவப்பட்ட பெண் தான் ஒரு ஆண்மகனோடு இணைந்து வாழ முடியும், இன்பத்தை அடைய முடியும். அதே போல பக்குவப்பட்ட ஆன்மா, அதாவது மலம் நீங்கிய ஆன்மாதான் அது இறைவன். இறைவன் வந்துதான் அடைகிறாரு, இது போய் அதை சேராது. அப்ப இறைவனோடு சேர்வதற்கு தகுதி பெறுகிறது. இந்த தகுதி என்பதுதான் தவம். இந்த தவத்தை செய்து நமக்கு வழிகாட்டியாக இருப்பவள் அம்மை. அதத்தான் மாத்தவளே. அப்ப முதல்ல இருந்து இப்ப பாருங்க, அழகா புரியும். உலகம் படைக்கப்பட்ட பொருள், உலகம் என்ற மாத்திரத்திலே ஜடமும் சித்துமாக. அப்ப சித்து பொருள் என்றால் உயிர் பொருள், உயிர் பொருள் நித்த பொருள். அந்த உயிர்க்குரிய உடம்பு, அந்தந்த புவனங்களில் உள்ள உயிர்கள், அதனுடைய வினைகள், அதனுடைய பக்குவத்திற்கு ஏற்ற உடல் கொடுக்கும் அம்மை. இததான் பூத்தவளே புவனம் 14 என்று சொல்லி அந்தந்த உடலோடு கூடிய உயிர்கள் இந்த உலகத்திலே, அதாவது தனு கரணம் பெற்ற உயிர்கள் இந்த புவனத்திலே இவ்வளவு காலம் வாழ வேண்டும் என்று நிர்ணயித்து கால நிர்ணயம் செய்வித்து காத்தவள், காத்தவளே. புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே. பின்பு படைக்கப்பட்ட பொருளெல்லாம் தோன்றி நின்று அழியும். அத்தனையும் சில காலம், ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட காலம். அப்ப தோன்றி நின்று அழியும் மாயையின் காரியமாக இவை எல்லாவற்றையும் தனக்குள் ஒடுக்குபவள், அது பின் கறந்தவளே. இப்படிப்பட்ட அம்மை எப்படிப்பட்டவளா? கரை கண்டனுக்கு மூத்தவளே. கரைகண்டன் என்ற மாத்திரத்திலே சதாசிவ மூத்தமாக எல்லா உயிர்களுக்கும் அருள் பாலிக்கும் வண்ணமாக இங்கே நமக்கு காட்சியாக அருவுருவமாக காட்சி தரும் சிவலிங்க கோலமாக இருக்கும் இறைவன் எம்பெருமான் கரை கண்டன். அந்த கரை கண்டனுக்கு மூத்தவளே, மூவா முகுந்தற்கு இளையவளே. என்றும் மூப்பு எதுவும் இல்லாத அந்த தளராத திருமால், ஏனென்றால் தவத்தில் சிறந்த திருமால். அப்படிப்பட்ட மூவா முகுந்தற்கு இளையவளாக வருபவள் இளையவளே. இப்படிப்பட்ட அம்மை மாத்தவளே, மேலான பெரிய தவத்தில் சிறந்தவள். இப்படி தவம் எதற்காக என்றால் உயிர்களாகிய நாமும் இந்த நிலையை அடைய வேண்டும்.
இத திருவருட்பயன்ல அழகா சொல்வார். தன் நிலைமை மண் உயிர்கள் சார தரும் சக்தி பின்னமில்லான். அந்த வார்த்தை பாருங்க, சக்தி பின்னமில்லான் எங்கள் பிரான் என்று சொல்றார். தன் நிலைமை எதற்காக மாத்தவம், காரணம் என்ன? காரணம் இல்லாம காரியம் இல்லைங்க. எல்லா செயலுக்கும் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் நமக்கு தெரியல. அப்ப மாத்தவளை இவள் எதற்காக தவம் செய்கிறார்? உயிர்களாகிய நாமும் இந்த நிலையை, இது போன்ற நிலையை, அதாவது பக்குவ நிலையை அடைய வேண்டும். அந்த பக்குவ நிலை எதற்காக என்றால் இறைவனோடு ஒன்றித்து பேரானந்தத்தை அடைவதற்காக. அதத்தான் தன்னிலைமை. தன்னிலைமை என்றால் இங்க பேரானந்தம் தரும் பொருள். அது 8 குணங்கள்ல 8வது குணம் பேரின்ப பொருள். அந்த பேரின்பத்தை இந்த உயிர்கள் அடைய வேண்டும். தன் நிலைமை மண் உயிர்களாகிய நாம் அடைய வேண்டும் என்பதற்காக சக்தி பின்னமில்லார் இறைவனோடு இணைந்து நிற்கும் அன்னை. அந்த இறைவனோடு இணைந்து நிற்கும் நிலையை நமக்கு சொல்வதற்காக மாத்தவளே என்றார். அப்படிப்பட்ட அம்மை இவ்வளவு ப்ராசஸ் பாருங்களா, யோசிச்சு பார்த்தா. உன்னையன்றி இதையெல்லாம் உணர்ந்தால் இந்த கடைசி வரி நமக்கு மாத்தவளே வரைக்கும் இப்ப வரிசையா நம்ம கோடிட்டு காமிக்க. இவ்வளவத்தை உணர்ந்தால் உன்னையன்றி மற்றோர் தெய்வம் கண்டிப்பதே. அம்மா செய்கிற இந்த தாய் இறைவனுடைய கருணை உயிர்களாகிய நமக்கு செய்யும் இவ்வளவு பெரிய நன்மைகளை இத ஒண்ணு நினைக்க 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 அப்படியே உள்ளம் கசிந்து, அந்த கசிவுக்கு காரணம் அன்பு பெருகுதல். உயிர்களாகிய நமக்கு செய்யும் அந்த மேலான உபகாரம் தான். இந்த உபகாரத்தை நினைந்து நினைந்து உள்ளம் அப்படியே வெத்தும்பி, அந்த திருவாசக வரிகள் எல்லாம் இதுல போடணும். மீதான் அரும்பி விது விதுத்துன்னா இந்த உபகாரத்தை உணர்ந்தால் இது பூரா அம்மையுடைய அழகான இறைவனுடைய கருணைதான் அம்மையாக. அந்த அம்மைதான் உயிர்களுக்கு இங்கே ஒவ்வொன்றாக செய்ய வருகிறார். அந்த அம்மையுடைய கருணையெல்லாம் உணர்ந்த மாத்திரத்தில் உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்பதாக அழகாக கொண்டு வந்து முடிச்சிருக்கிறார். அருமையான ஒரு பாடல். மீண்டும் மீண்டும் சிந்தித்து பாருங்கள். அம்மைதான் மாபெரும் சக்தியாக உயிர்களுக்கு அருள் பாலிக்க வரும் நிலையிலே இறைவனுடைய ஆற்றல் தான் இங்கே நமக்கெல்லாம் வந்து எல்லா நிலையிலும் அருள்பாலிக்க வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக இதை தத்துவத்தோட வச்சு பாருங்க. தத்துவத்தோட புராணங்களோட வச்சு பார்த்தா இதனுடைய பொருள் அலங்கால் பட்டதாக ஒவ்வொருத்தருக்கும் சுவாமி விளக்குவார் என்று சொல்லி நேர்வு சிறம்பலம் பார்வதி மகாதேவ. என்னுடைய சிவனே போற்றி, என்னவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி நன்றி நன்றி.